ஹலோ வீவர்ஸ், நான் இன்றைக்கி மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு மாங்காய் வந்து சீவி எடுத்து வச்சுக்கிட்டு சாதம் பருக்கையாக வடித்து எடுத்து வச்சுக்கிறணும். பிறகு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பூ துருவி வச்சுக்கிறணும். அதுக்கு பிறகு பூண்டு, பச்சை மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுக்கணும். வறுத்து எடுத்து வச்சுட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மாங்காய் சீவி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து சாதத்தையும் போட்டு வதக்கி சாதமும் வடித்து வச்சுருக்கோம்ல அந்த சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது வெந்தயம், சீரகம், பெருங்காயத்தூள், வத்தல் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த சாதத்தெல்லாம் போட்டு கிளறி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா மிகவும் ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாங்காய் சாதம் மிகவும் ருசியாக இருக்கும். இந்த சாப்பாடு வந்து தொட்டுக்க கூட தேவையில்லை. அது